ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டான டாப்பிக்கில் ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி. அது ஹிஸ்ட்ரியில் வந்து ஏசியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த 3 ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இதில் வந்து பார்ட் 1 வீடியோ முக்கியமான டாப்பிக்கான சிந்து சமவெளி நாகரிகத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 19-20 கொஷின் இருக்கும். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள அடுத்த கொஸ்டின், மொகஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் எது? பெரிய தானிய களஞ்சியம். மொகஞ்சதாரோ வந்து எங்கே இருக்குன்னா, சிந்து, அதாவது பாகிஸ்தானில் உள்ள சிந்து என்ற நதிக்கரையில் தான் இருக்குது. மொகஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சதுன்னா ஆர்டி பானர்ஜி. எந்த ஆண்டுனா 1922. இங்கே வந்து பெரிய தானிய களஞ்சியம் மட்டும் இல்லை, கல்லறை மேடு, பெரிய நீச்சல் குளம், மிகப்பெரிய தானிய களஞ்சியம், பருத்தி ஆடை, நடன மங்கை சிலை, பசுபதி முத்திரை, வெங்கல எருமை, இங்கெல்லாம் இந்த மொகஞ்சதாரோவில் இதெல்லாம் ஆதாரமாக இருக்குது. முக்கியமானது வந்து இதில் வந்து கொஷின் கேட்குற கேள்வி எதுனா, நடனமாடும் மங்கை சிலை, அதாவது அந்த கொஷின் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மொகஞ்சதாரோ பற்றி படிச்சுக்கங்க. அடுத்து, பின்வரும் ஹரப்பன் தளத்தில் கலப்பை என்ற டெர்கோட்டா கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா பனவாலியில் தான். இந்த பனவாலி அப்படின்றது வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. எந்த நதிக்கரைனா காகர், அதாவது பனவாலி வந்து காகர் நதிக்கரையில் அமைந்துள்ளது. எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1974ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா ஆர்எஸ் பிஸ்த் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இந்த பனவாலியில் கிடைச்சுள்ள அதாவது அந்த இடத்துல கிடைச்சது அந்த ஆதாரம் எதுனா பார்லி மற்றும் மணிகள் விற்கும் கடை, அதாவது பார்லி மற்றும் மணிகள் விற்கும் கடையெல்லாம் அங்கே ஆதாரமாக கிடைச்சிருக்கு. அடுத்து, புகழ்பெற்ற நடனப்பெண் நாகரிகம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது எதுனா, அது வந்து எங்கே கிடைச்சிது? மொகஞ்சதாரோவில் கிடைச்சிதுன்னு சொன்னோம். அது வந்து அந்த காலத்தில் வந்து செம்பு மற்றும் வெங்கலத்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. சிந்து சமவெளி நாகரிகமே வந்து செம்பு மற்றும் வெங்கலம் காலம் தான் சொல்லுவாங்க. தயாரிச்சிருக்காங்க அந்த பெண் நடனமாடும் சிலை. அது யார் கண்டுபிடிச்சதுன்னா ஜான் மார்சல். இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பின்வரும் எந்த அரப்பான் தளத்திலிருந்து உழவு செய்யப்பட்ட வயலின் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கலிபங்கன் தான். அடுத்து, அரபன் தளங்களில் எது மெசபடோமியாவுடன் நேரடி கடல் வணிக தொடர்புகளை கொண்டிருப்பதை கருதப்படுகிறதுனா லோத்தல். அதாவது நம்ம துறைமுகம்னு எடுத்துக்கினா நம்ம லோத்தல் தான். லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் போகவா நதிக்கரையில் இருக்குது. யார் அந்த லோத்தல் என்ற இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ்ஆர் ராவ், அதாவது எஸ்ஆர் ராவ் என்பவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1957. அது ஒரு துறைமுகம், அதாவது லோத்தல்னால் துறைமுகம். முதல் செயற்கை துறைமுகம்னா அது லோத்தல் தான். அங்கே வந்து மணிகள் செய்யும் தொழிற்சாலை, பலிப்பீடம், சதுரங்க விளையாட்டுலாம் அங்கே ஆதாரமாக இருக்குது. அடுத்து, மொகஞ்சதாரோவின் பண்டைய நாகரிகத்தின் தளம் பாகிஸ்தானின் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? அதாவது நான் சொன்னல, மொகஞ்சதாரோ வந்து எங்கே இருக்குன்னா சிந்து நதிக்கரையில் தான் இருக்குது. அடுத்து, 1990 தோலாவிராவில் தனது அகழ்வாராய்ச்சி தொடங்கியவர் யாருன்னா ஆர்எஸ் பிஸ்ட் தான் தோலாவிராவில் அகழ்வாராய்ச்சி தொடங்கியவர் அவர் தான். இந்த தோலாவிரா வந்து எங்கே இருக்குன்னா லூனி என்ற நதிக்கரையில் குஜராத்தில் இருக்குது. அடுத்து, பொறுத்துக கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மொகஞ்சதாரோ நான் வந்து ஸ்டேட்டாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து ஸ்டேட்டாக இருக்கும். மொகஞ்சதாரோவுக்கு ஆன்சர் வந்து தி கிரேட் பாத். அரப்பா வந்து ஒரு பாரதியார் சிலை. அங்கே வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது கலிபங்கன் வந்து உழவு மதிப்பெண்கள், அதாவது சொன்னல கலிபங்கன் வந்து உழவு, அதாவது இந்த கொஷின் பாருங்கள், உழவு செய்யப்பட்ட வயலின் ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது கலிபங்கன் உழவு மதிப்பெண்கள். லோத்தல் வந்து துறைமுகம், எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து, பின்வரும் தளங்களில் எது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது எது கண்டுபிடிக்கப்பட்டனா அரப்பா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுனா அரப்பா தான். அது வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டனா 1921ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சதுன்னா தாயாராம் சஹானி, அவர் தான் கண்டுபிடிச்சார். இதில் அங்கே வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்கள் எதுனா அது வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 6 தானிய களஞ்சியம் இருக்குது, தங்கும் இடங்கள்லாம் அங்கே இருக்குது. இது எந்த நதிக்கரையில் உள்ளதுன்னா ராவி என்ற நதிக்கரையில் உள்ளது. அது வந்து மேற்கு பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்குது அரப்பா. அடுத்த கொஸ்டின், அரப்பா தளம் மந்தா என்ற நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா செனாஃப். சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எதுனா லோத்தல்னு சொல்லுவோம். அதாவது துறைமுக நகரம்னா லோத்தல், அதுதான் அந்த காலத்தில் துறைமுகமாக விளங்குச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு செயற்கை துறைமுகம்னு சொல்கிறாங்க.
சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நாகரிகம் எது? அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எந்த காலத்து நாகரிகம் கேட்குறாங்க, அதாவது எந்த காலத்து வயது நாகரிகம் கேட்குறாங்க. அது வந்து வெங்கல காலத்தோட நாகரிகம். சுர்கோடா தொல்லியல் தளம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா குஜராத். சுர்கோடா அந்த தொல்லியல் தளத்தை கண்டுபிடிச்சது வந்து ஜேபி ஜோசி தான் இந்த சுர்கோடா என்ற தொல்லியல் தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1964 குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அரப்பா மற்றும் சிந்து நாகரிகத்தின் 2 பண்டைய நகரங்கள் அகழ்வாராய்ச்சியின் போது வெளியிடப்பட்டன. அது வந்து மொஹஞ்சதாரோ. பின்வரும் அரப்பான் தலங்கள் ஹரியானாவில் எது உள்ளதுன்னா அதாவது கொஷின் என்னன்னா அரப்பா தலங்கள் வந்து ஹரியானாவில் உள்ள தலம் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து ராகி கர்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், அரப்பா நாகரிகத்தின் முதல் வானியல் ஆய்வு கூடம் பின்வரும் எந்த தளத்தில் கண்டுபிடிக்கப்படுதுன்னா தோலாவீரா. அது வந்து குஜராத்தில், அதாவது தோலாவீரா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கொஷின், டைமாபாத் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது எதுனா பிரவாரா. இந்த ஆற்றின் கரையில் இந்த பிரவாரா எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிரவாரான்றது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்தம் பரவல் வந்து 4 பரவலாக இருக்குது. இதுனா மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்குன்னு. அதில் வந்து கிழக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுத்கோ ஜெண்டர் முதல் மக்ரான் கடற்கரை வரைன்னு சொல்கிறாங்க. மேற்கு பகுதி வந்து சுத்கோ ஜெண்டர் மற்றும் மக்ரான் கடற்கரை வரை பரவி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. கிழக்கு பகுதி வந்து ஆலம்கீர்பூர் முதல் ஹிண்டோன் நதிக்கரை வரை பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வடக்கு வந்து மண்டா மற்றும் செனாஃப், அதாவது மண்டா டு செனாஃப் நதிக்கரை வரை பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தெற்கு இப்போ டைமாபாத் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து டைமாபாத் முதல் பிரவாரா நதிக்கரை வரை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டைமாபாத் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான், கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஃபஸ்ட்டு டாபிக் தான் இது. அடுத்து இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லா டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நான் கொஷின்லாம் போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.